ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 123வது பாடல் பார்க்க போறோம். அவ்வையின் இழிந்து வேந்தன் அருங்கடன் முறையின் ஆற்ற செவ்விய குறிசில் தானும் சென்றனன் நியமம் செய்வான் அவ்வியம் அவித்த சிந்தை முனிவனை ஆண்டு காணா கவ்வையினோடும் பாதகமலம் அது உச்சி சேர்த்தான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வேந்தன் அவ்வையின். அப்பொழுது அம்பரீஷன் கோசிகன் தவம் புரியும் அந்த இடத்தில் இழிந்து தேரிலிருந்து இறங்க அருங்கடன் முறையின் அரிய கடைக்கால கடமைகளை முறைப்படி ஆற்ற செய்வதற்காக செவ்விய குறிசில் தானும் உத்தமனான சுனச்சேபனும் நியமம் செய்வான் நடுப்பகலில் வைதிக கடனை செய்யும் பொருட்டு சென்றனன் தேரிலிருந்து இறங்கி போனான். ஆண்டு போனவன் அந்த இடத்திலே அவ்வியம் அவித்த பொறாமை முதலிய தீக்குணங்களை நீக்கிய சிந்தை முனிவனை தூய மனத்தினனான கோசிக முனிவனை காணா கண்டு கவ்வையினோடும் துன்பத்துடனே பாத கமலம் அது உச்சி சேர்த்தான் திருவடி தாமரைகளை தலைமேல் சூடினான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம இவர் சுனச்சேபனும் அம்பரீஷனும் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர் விஸ்வாமித்திரரை சென்று பார்த்தார்கள் அப்படின்னு நம்ம போன பாட்டிலேயே இனிமே அடுத்து அதை வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அதுல இங்க எதனால அவங்க தேர் தான் எதுவும் எந்த ஒரு தடுப்பும் இன்றி செல்லக்கூடிய தேர் அப்படின்னு சென்ற பாடல்ல பார்த்தோமே. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு தேரை விட்டு இறங்கினாங்க அப்படின்னு கேட்டா, உச்சி வேளையில, அதாவது மத்தியான வேளையில இது வைதிக கடன் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஸ்வாமித்திரரே அதுக்காக தான் இருக்காரு. அந்த சமயமா பார்த்து இவரும் சுனச்சேபனும், ஏன்னா ரிஷியினுடைய பிள்ளையாச்சே, அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது 3 வேளை பண்ணணும், காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு அதனாலதான் சொல்லியிருக்காங்க. காத்தால நேரத்துல காணாமல் சூரியன் இல்லாத பொழுதும், கோணாமல் சூரியன் உச்சந்தலையில அப்படி அங்க இங்கே கோணாம நடுவுல இருக்கும் பொழுதும், அதாவது நண்பகல் வேளையிலையும் கண்டு கொடு. சூரியன் மறைவுக்கு அப்புறம் கொடுக்க கூடாது, அஸ்தமிக்கும் பொழுது கொடுக்கணும். இருக்கும் பொழுதே, சூரியன் இருக்கும் பொழுதே கண்டு கொடுக்கணும். அதனாலதான் காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு வேளையில இவன் விஸ்வாமித்திரனை சந்திக்கிறான் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது வேந்தன் அவ்வையின் இழிந்து அருங்கடன் முறையின் ஆற்ற அப்படின்னு, இந்த இடத்துல இழிந்து அப்படின்னா தேர்ல இருந்து இறங்கி அப்படின்னு. எனக்கு எப்பவுமே இந்த கம்பராமாயணம் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவதாரத்துக்கான நேர்பதம் இழிந்து அப்படின்னு எப்ப கம்பர் சொன்னாரோ, ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் திருவவதார படலத்திலேயே ராமரனுடைய அவதாரத்துக்கு நேர்பதம் தமிழ் அவதாரம்ங்கிறது சமஸ்கிருத சொல், அதுக்கு நேர்பதம் தமிழ்ல இழிந்து அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. எனக்கு எப்பவுமே இந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்படியாக தேர்ல இருந்து இறங்கி அவன் விஸ்வாமித்திரனிடம் சென்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது குறிசில் தானும் செவ்விய குறிசில் தானும் அப்படிங்கிறாரு. அதாவது சுனச்சேபனுக்கு ஒரு அடை கொடுக்கிறாரு. எப்பேற்பட்டவன் அப்படின்னா செவ்விய, அதாவது உத்தமமானவன். குறிசில் அப்படின்னா குரு அப்படிங்கிற சொல், அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. குரு அதாவது ரொம்ப பெருமையில் சிறந்தவன் அப்படின்னு, இல்லாட்டி உபகாரி, தலைவன் அப்படிலாம் பொருள் இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப நல்ல குணங்கள், உத்தமமான குணங்கள் கொண்டவன் அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாரு. அவனும் நியமங்கள்லாம் செய்வதற்காக தேரிலிருந்து இறங்கி சென்ற பொழுது அவ்வியம் அவித்த சிந்தை முனிவனை, அதேதான் விஸ்வாமித்திரருக்கும் அடை கொடுக்கும் பொழுது சாதாரணமா முனிவனை விஸ்வாமித்திரனை அப்படின்லாம் சொல்லல. எப்பேற்பட்ட முனிவன் அப்படின்னா அவ்வியம் அவித்த சிந்தை முனிவனை அப்படின்னு சொல்றாரு. அவ்வியம் அப்படின்னாலே ரொம்ப பொறாமை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் திருக்குறள்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்துல 7வது குறள், அதாவது திருக்குறள்ல 167வது குறள், அவ்வித்து அழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அப்படின்னு ரொம்ப பிரபலமான குறள். அதுக்கு பரிமேல் அழகருடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க. அழுக்காறு உடையானை பிறர் ஆக்கம் கண்டவழி பொறாமையுடையானை செய்யவள் தவ்வையை அவ்வித்து தவ்வையை காட்டிவிடும். திருமகள் தானும் பொறாது பொறுமை கொள்ளாது
தன் தவ்வையை காட்டி நீங்கும் அப்படின்னு. இதுல தவ்வை அப்படின்னா மூத்தவள்னு அர்த்தம். அதே அவ்வித்து அப்படின்னா பொறாமை கொண்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படி இப்போ மற்றவங்க இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து நம்ம பொறாமப்படுறோமோ, அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற லக்ஷ்மி நம்மளை பொறுக்காம கிளம்பி இது தன்னுடைய மூத்தவளான மூதேவியை காட்டிவிட்டு சென்று விடுவாள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு சொல்ல வரேன், எப்படி அந்த இடத்துல அவ்வித்து அப்படிங்கிறது பொறாமை கொண்டு அப்படிங்கிற பொருள் வருதோ, அதே பொருள்ல தான் இங்கேயும் அதை நீக்கிய அந்த பொறாமை குணத்தை முழுவதுமாக நீக்கிய சிந்தை முனிவனை, ரொம்ப பிரமாதமாக தூய மனம் படைத்த கௌசிகனை அப்படின்னு சொல்றாரு. நான் எப்பவும் சொல்றதுதான், கேட்டு கேட்டு உங்களுக்கே சலிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கம்பருடைய சிறப்பே வந்து அவர் ஆளுங்களுக்கு சொல்லக்கூடிய அடைச்சொற்கள் அவர் என்ன மாதிரியாக சொல்றாரு அப்படிங்கிறத பொறுத்து அங்கதான் அங்க கம்பர் வந்து ரொம்ப மற்ற கவிஞர்களோட ரொம்ப மேலோங்கி இருக்காரு. அப்படி அப்பேற்பட்ட முனிவனை காணா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், காணான்னா கண்டுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். கவ்வையினோடும் பாத கமலம் அது உச்சி சேர்த்தான் அப்படின்னு. கவ்வை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். அதாவது கவை கவ்வை அப்படிங்கிறது கவ்வுதல் அப்படிங்கிறது. கவ்வுதல் அப்படின்னாலே ஒலித்தல், ரொம்ப பயங்கரமா சத்தம் போடுதல் அப்படின்னு அர்த்தம். அதனாலயே அது வந்து துன்பத்தை கொடுப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதை தவிர கவலை, கவ்வைங்கிறதுக்கு கவலை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல துன்பம்ங்கிற பொருள்ல தான் வந்திருக்கு. துன்பத்துடனே நம்ம பார்த்தோம்ல, அதாவது மூத்தவன் அப்பா வேணும்னு சொல்லிட்டாரு, இளையவனை வந்து அம்மா வேணும்னு சொன்ன 2 பாடலுக்கு முன்னாடியே பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி வர சம்மதிச்சான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த இடத்துல நக்கு மன்னவன் தன்னை நோக்கி அப்படின்னு வர இடத்துல நகுதல், என்ன சொல்றது, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வறுமை நீங்குவதற்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு எனக்கு மகிழ்ந்து அம்பரீஷனுடன் வந்தான் அப்படின்னு பார்த்தோம்ல. ஆனா இந்த இடத்துல என்னதான் அவனுக்கு அப்படி இருந்தாலும் மரண பயங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால இந்த இடத்துல கவ்வையினோடும் பாத கமலம் அது உச்சி சேர்ந்தான் அப்படின்னா, தேர்ல ஏறி வரும்பொழுது விஸ்வாமித்திரனை கண்டவுடன் அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு மரண பயம் வந்து விட்டது. அதைத்தான் இங்க கவ்வையினோடும், என்னதான் அவன் வந்து சரின்னு குடும்ப கஷ்டம் போகணுன்றதுக்காக சம்மதிச்சா கூட இந்த இடத்துல வரும்பொழுது அவனுக்கு வந்து மரண பயம் வந்துருச்சு. அதனாலதான் கவ்வையினோடும் பாத கமலம் அது உச்சி சேர்த்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அவ்வையின் இழிந்து வேந்தன் அருங்கடன் முறையின் ஆற்ற செவ்விய குறிசில் தானும் சென்றனன் நியமம் செய்வான் அவ்வியம் அவித்த சிந்தை முனிவனை ஆண்டு காணா கவ்வையினோடும் பாதகமலம் அது உச்சி சேர்த்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.